வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி பெட்டர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நியாத்தி அப்படின்ற ஒரு தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்போ யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல நவீன் குமார் தான் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணிருக்காரு அண்ட் ஆல்சோ இந்த படத்தை டைரக்டும் பண்ணிருக்காரு. இந்த படம் ஒரு கிரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் அப்படின்ற மாதிரியான ஜேர்னர்ல எடுத்திருப்பாங்க. அதாவது நவீன் குமார் ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சில ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. எல்லா கேசஸுமே ரொம்ப சூப்பரா சால்வ் பண்ணக்கூடிய ஒரு டிடெக்டிவா இருப்பாரு. அதனாலேயே போலீஸ்க்கும் இவருக்கும் ஒரு விதமான கிளாஷ் அப்படின்றது உண்டாகி இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நவீன்குமாருக்கு ஒரு கேஸ் வருது. ஒரு வயசானவர் தன்னோட பொண்ணை ஒரு லைப்ரரியன் லவ் பண்றான். சோ அந்த லைப்ரரியனை பத்தி சில விஷயங்கள் நீங்க கேதர் பண்ணி சொல்லணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேஸை கொண்டு வராங்க. எதிர்பாராத விதமா நம்ம பிரைவேட் டிடெக்டிவ் போயிட்டு இருக்கக்கூடிய அந்த கார் அந்த லைப்ரரியன் மேலேயே மோதுது. அந்த லைப்ரரியனும் இறந்து போயிடுறான். அந்த இறந்து போன பணத்தை நம்ம டிடெக்டிவ் ஒரு இடத்துல புதைச்சும் வச்சிடறாரு. அந்த புதைச்சதுக்கு அப்புறமாட்டு என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, உண்மையிலே அந்த லைப்ரரியன் யாரு, அவருக்கு உண்மையிலே என்ன ஆகியிருக்கும், கடைசியா அந்த மிஸ்ட்ரியை நம்ம டிடெக்டிவ் சால்வ் பண்ணாரா இல்லையா அப்படின்றத அந்த படத்தோட கதை. பாசிட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த படத்தோட முக்கியமான பாசிட்டிவா படுறது ஒரு ஆனஸ்டான அட்டெம்ப்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதாவது ஒரு ப்ராப்பர் மிஸ்ட்ரி த்ரில்லர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே இந்த படத்தையும் டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதுலயும் டுவர்ட்ஸ் தி எண்ட் தான் எல்லா உண்மைகளும் ரிவீல் ஆகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதாவது இந்த லைப்ரரியன் யாரு, அவருக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்றது எல்லாமே ஒரு பிளாஷ்பேக்கா ரிவீல் ஆகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த பிளாஷ்பேக் போர்ஷன் அப்படின்றதே ஒரு மாதிரி இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் நிறைய எமோஷனல் மூமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிளாஷ்பேக்கா அமைச்சிருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அதுல ஒரு சில ப்ராக்ரசிவான விஷயங்களை பத்தியுமே பேசியிருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஜெண்டர் ஐடென்டிட்டி ரிலேட்டடான ஒரு விஷயம் பேசியிருப்பாங்க. அது உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம டிடெக்டிவ் ஒரு சில கேசஸ் அனலைஸ் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே கொஞ்சம் நீட்டாவே எடுத்திருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். டியூரேஷன் வைஸ்மே ஒரு லெஸ் தென் 2 ஹவர்ஸ்ல முடிகிற மாதிரியான ஒரு படம் தான். ஒரு குயிக் வாட்சாவே பார்த்துடலாம். நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அந்த இன்வெஸ்டிகேஷன் ஃப்ளோ இருக்கும்ல, அதாவது எப்படி கில்லர் அரைவ் பண்ணுவாங்கங்கிறது, அந்த இன்வெஸ்டிகேஷன் ஃப்ளோ அப்படின்றது அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக எடுக்கல அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப நார்மலாக தான் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அதனாலேயே ஒரு சுவாரஸ்யம் அப்படின்றது இந்த படத்தில் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் ப்ரொடக்ஷன் வேல்யூஸ் அப்படின்றது கொஞ்சம் ப்ராப்பராகவே இருந்திருக்கலாம். அண்ட் டுவர்ட்ஸ் அந்த கிளைமேக்ஸ் அப்படின்றதுமே ஒரு மாதிரி இன்கம்ப்ளீட்டாக அந்த அளவுக்கு கன்வின்சிங்காக இல்லை அப்படின்னே சொல்லுவேன். மற்றபடி இது ஒரு டீசென்டான அட்டெம்ப்ட் அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.75 out of 5. அடல் கண்டென்ட்லாம் பெருசாக இல்லை. ஸோ தாராளமாக பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.